ஸ்பாட் வந்துட்டோம். இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லை. வாசி தாங்க எக்கோ பாயிண்ட். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப்புங்க. ஸோ எங்கள் தோட்டத்துலேருந்து நான் வெளியே போய்கிட்டு இருக்கேன் தோட்டத்துக்கு. எங்கள் தோட்டம் ஸோ இந்த மாதிரி ஒன்வே தான். இதை தாண்டி போயிட்டால் நம்ம ஈஸியாக போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, ஒரு 5 மெம்பர்ஸ் வராங்க. ஸோ போனால் தான் தெரியும். அதாவது ஒரு 1 மந்த்தாக பிளான் பண்ணி இப்போ தான் கிளம்பியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:15 ஆக போகுதுங்க. 5:30 ஆச்சு. ஸோ நாங்கள் 5 மணிக்கு பிளான் பண்ணோம், பட் 5:30 ஆச்சு. பரவாயில்ல, பார்ப்போம். வாடிப்பட்டி ரோடுங்க, பாலமேட்லேருந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். நத்தம் அந்த சாத்தியானைக்கு போகிறப்ப டேம். ஸோ நம்ம ரூட் எப்படின்னா இங்கேருந்து வாடிப்பட்டி அப்படியே நம்ம வத்தலக்குண்டு, தேனி, அப்படியே போடி, நம்ம அப்படியே மலையேற ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 60 to 70 மெயின்டைன் பண்ணுவோம். வண்டி அவ்வளோதானே போவோம். பார்ப்போம், கொஞ்சம் ஒரு 10 மணிக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாச்சு. அந்த எரம்பட்டி பிரிவு இங்கே தான் பண்ணுறாப்புல. நம்ம வர புக்காக பண்ணி கிளம்பிடலாம். ஓகே, இந்த நிற்கிறாப்புல ரெடியாக இருக்காப்புல. அது பேக் இல்லையா, ஹெல்மெட் தானா? இந்த வருதாங்க. ட்ரெஸ்ஸை பாருங்கள் எப்படி இருக்காப்புலன்னு. வர புக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. அதில் பள்ளின்னு இருக்காப்புலையே. என்ன இதெல்லாம் போட்டுருக்க? சரி, 2 பசங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தாலும் கிளம்பிடலாம். ஐயோ அப்பா கேஷ், இந்த சீனரியை பாருங்கள். சிறுமனோட அழகை இந்த ஹைவேலேருந்து செம்மையாக இருக்குல்ல. இங்கே ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயில்னு தெரில. டெம்பிள் சிட்டி உள்ளே போய்ட்டு எனக்கு தெரிஞ்சு வாடிப்பீங்களா. சார் வண்டிக்கு பெட்ரோல் படம் வந்துருக்குங்க. 95 போடுமா? வாங்கி கொடைக்கானல் தாண்டி கருப்பு காமிச்சிட்டு தான் கொடைக்கானல் ரோடு. ஸோ கொடைக்கானல் ரோடுங்க. கொடைக்கானல் ரோடு இல்லை, ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். இந்த மலையை பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க. கேமரா எப்படி தெரியும் தெரியல, செம்மையாக இருந்துச்சு. அவங்க காமிச்சு தேனி மண்ணில் தேனி இல்லையா, தேனி தாங்க. ஸோ காய்ச்சி இது வந்து தாங்க போடி நாயக்கனூர் நியூஸ். அவங்க ஊர் போய் சொன்னோம்னா போடியிலேருந்து இந்த போடி மெட்டுன்னு சொன்னாங்க. அது ஒரு இது இருக்குங்க. இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏற்றமானது ஆரம்பிச்சோம் போடியிலேருந்து. அப்படியும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். ரோட்டே இருக்காங்க, நல்லா குறுகலாக இருக்குது ரோடு. இதெல்லாம் எல்லாமே வருதா. ஸோ என் செல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ட் ஆங்கிள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அனுமனாக போயிட்டாங்க. ஸோ காமிப்பேன் ஸ்ட்ரைட்டா இந்த பக்கமா. ஸோ ரைட் சைட் வீரபாண்டிய கட்டபொம்மனோட சிலை இருக்குன்னு நினைக்கிறேன்.
மேலே பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுதுங்க. பாருங்க செம்மையா. அப்பா வேறு லெவல். இஷ்டப்பதியா எப்படி இருக்குண்ணா? மழை வராமல் இருந்தால் நல்லதுப்பா. நாய்ஸ் பார்ப்போம். நம்ம வீடு லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு 2 பார்ட்டாக பிரித்து போட்டுக்கலாம். இந்த ரோடு தெரியுதா உங்களுக்கு? இங்கே வளைஞ்சு போகிற ரோடு. வெயிட்டிங் ஃபார் யூ. Oh my god, oh my god. Ini cepat saya masuk rumah. ஸோ கைஸ், இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலையேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க பார்த்தீங்கன்னா குரங்கணி ஃபால்ஸு, குரங்கணி அந்த ஏரியாவுக்கு போயிடும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நம்ம போடி மெட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு பார்டரில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா போயிடலாங்க. மெல்ல மெல்ல மலையில் ஏற ஆரம்பித்து விட்டோம். இழுக்கலை 10 நிமிஷம் வந்துச்சு. மலைக்கும் சம்மந்தமே இருக்காது, அதாவது சேராது. சின்னதுலேயே அடிக்கி வந்து மேகமல்லே வந்து தான் மானத்தை வந்துச்சு வந்து. பரவாயில்ல, நான் பையன் போயிருக்கேன். வெயிட்லனா அவன் கஷ்டம் தான் போயான். ஓகேங்க, இங்கே சின்ன பிரேக் எடுத்தோம். என்ன பிரேக்குன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ, வண்டி எப்படி யாரப்போன்னு தெரியலையே. இல்லை, வண்டி எப்படி யாரப்போன்னு தெரியல. யாரை போன் போடுறாங்க, யார் போன் போகிறாங்க தெரியலையே. காய்ஸ், இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே பில்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். கீழே பார்க்கலாம். சின்ன மலையில் ஏறி அப்படியே அந்த மலைக்கு போகணும். வரோம். ஐயோ, சடன் ஒரு பெண்டுங்க. இதை குறைச்சி அப்படியே ஒரு அழுத்தம் அப்படி ஏறணும் மலை. ஃப்ரெண்டில் பாருங்கள், கல் நிற்கிற பாருங்கள். எப்படி அதெல்லாம் விழுந்தா ரோட்டு மேலே அப்படியே விழுவோம். வேறு ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஐயோ பாருங்கள், அப்படியே விழுவோம். ஒன்றா அங்கிட்டு விழுவோம், இங்கிட்டு விழுவா விழுவோம்.
நிற்கிற பாருங்க கல் எப்படி நிற்கணும் தனியாக சோலாவாக நிற்குது. பாருங்க வா வேற லெவல். 9 கிலோமீட்டரில் டீ இருக்கான்ப்பா. ஏய் தண்ணிப்பா ஃபால்ஸுப்பா. ஃபால்ஸ் தண்ணி வருதுப்பா ஃபால்ஸு. ஊற்றுருக்குது இருக்கலாம். நாங்கள் அதில் பிடிக்குமா நல்ல வண்டி போகிற பிக்கப் வண்டி இல்லைல்ல. ஒரு மணில ஏறி இருக்கேன் பாப்பா. பாருங்க எப்படி இருக்குண்ணா வியூவா. சரியான பிளேஸில் என்ன இருக்குது? நீங்கள் தானே பார்த்துருக்க, பாதி தான் பார்த்துருக்க. இதுதான் நம்ம தமிழில் இது எழுக இந்த ஊர் தாண்டோம்னா அடுத்து கேரளா பாடுறாங்களாம் வந்துடும். பசு பார்த்தியா அதுக்கிட்ட கேரளா போடுறது. அங்கே இந்த மலைக்கு அந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சுக்க பூரா தேயிலை தோட்டமாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே போகணும்? நம்ம மலைக்கு அந்த பக்கம் போகணும். நான் இன்னும் 50 கிலோமீட்டர் போகணும். நம்ம சொல்ல போனாக்க வண்டி எடுங்க. தண்ணியை பார்த்தியா சைடில் பச்சை பசேன்னு இருக்கு. ரொம்ப நாள் ஆசை என்னப்பா டீ கடை பாஞ்சா டீ கடை. கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஃபால்ஸா? டீ சாப்பிட்ற முடியுங்க? பாஞ்சா டீ கடை. போகணுமா? என்ன அருவியா? இது ஃபால்ஸ் தண்ணி வரலங்கண்ணா. செல்ஃபி பாரு. நீங்கள் இந்த இடம்லாம் வீடியோவில் பார்க்குறத டேட்டா வந்து பாருங்கள் செம்மையாக இருக்கும். பூக்களை அந்த குளிர்ந்த காற்றுக்கும் மலைச்சாரல் அடிக்குது. அந்த மலைச்சாரலுக்கும் வேறு லெவல் இருக்குங்க. வாங்க ஃப்ரீயாக இருக்குண்ணா. நீங்கள் ஒரு நாள் இருக்குண்ணா. நான் ஒரு நாள் வரப்போகிறேன். என்னமோ சொல்லிட்டே போகிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச டீன்னு வண்டினா அவன் 3 வண்டி தான் போய்கிட்டு நினைக்கிறேன். வரது போகிறேன் கேளு தான் வருது. இதோ மேலே விஸ்டா பாருங்களேன், தெரியுதா? தெரியணும். இந்த கொஞ்சம் தூரம் தான் வெயிட் பண்ணுங்க. ஐயோ கண்ணுங்கலாம் தெரியுது. ஐயா கொடுக்குறோங்க. ரோடு போகிறாங்கப்பா. நான் இப்படி போவேன். ரோடு போடுறேன். பரவாயில்ல, அரைப்பாடி தான் வந்துருதாப்பா மேலே ஏறி. இந்த வண்டியை பாரு, இதெல்லாம் போயிருக்கு மேலே. இதெல்லாம் பாரு. கொஞ்சம் மேலே வந்தோன்னா ஒரு ஊர் மாதிரி இருக்குங்க. அவங்கள நமக்கு சரியான வண்டு. கொடைக்கானல் ஃபீலிங் இருக்குது எங்களை. இந்த டீ கடை போர்டு காலில் கீழே விட்டுருக்காங்க. டீ கடையா கருப்பா செக் போஸ்ட்டு கொஞ்சம் தான் வந்துடலையே. சரிதான் செக் போஸ்ட்டு, கேரளாக்கான செக் போஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து கேரளாங்க தெரியுதா மேலே பாரு. முன்னுக்கு பாரு வியூவை. ஆரம்பிச்சுக்கேன் இங்கிட்டிருந்து. நீ கூட தேயிலை தரமாக தான் இருக்கும். பேசுவோமா?
കാരുണ്യ പ്ലസ് നറുക്കെടുപ്പ് ഇന്നാണ്. ടിക്കറ്റുകൾ പരിമിതങ്ങളായ ഭാഗ്യക്കുറികൾ നൽകുന്നു. ശ്രീകൃഷ്ണ ലോട്ടറി ഏജൻസിയിലൂടെ മറുഭാഗത്ത് ഞങ്ങളുടെ വിലാസം വ്യക്തമായും രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. ഇത് ശ്രീകൃഷ്ണ ലോട്ടറി. தமிழ்நாடு வார்டு வந்துட்டோம். பைக்கை மேக்ஸிமம் செக் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன டைம் டீ சாப்பிட போகிறாங்க. கைஸ், கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ரோட்டை பாருங்களேன். சைடில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, தனி ரூட் இருக்கா, ரோடுகள்லாம் கரெக்டான லேன் கரெக்டாக போடப்பட்டிருக்கு. எங்கேயுமே ஒரு பள்ளம் கிடையாதுங்க. சைடில் பாருங்கள், தண்ணி மழை பெஞ்சுன்னா தண்ணி போயிட்டு சாக்கடை வழியாக, சாக்கடை மாதிரி டிச் மாதிரி போடுறாங்க சைடில், தண்ணி போய் அது வழியாக போகிற மாதிரி. மலை ஏரியா தான், பட் எந்த அளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க ரோடு மட்டும். ஸோ ரோடுக்கு ஒரு பெஸ்ட்டுங்க. பைக்கர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, கார் தான் சரி, நீங்கள் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா ஒரு செம்மையான பிளேஸ் கேரளா. ரோடு அப்படி இருந்துச்சு, நான் அப்படியே சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. அதனால தான் உங்களுக்கு பேசினேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரோட போய்ட்டு. ஃப்ரண்டில் பாருங்கள், ரொம்ப செம்ம வியூங்க பாருங்கள். நான் நிற்கிறாங்க ரெண்டு பாப்பமா. இப்போ படகுத்துறங்க பாருங்க. லேக் மாதிரி இருக்குங்க, போட்டிங் இருக்குது. பட் டூரிஸ்ட் கலடானு தெரில. என்ன இது மூணாடா? இன்னும் போகணும்பா. இன்னும் போகணும்பா. போக ஆரம்பிக்கலாங்க. கிளம்பலாம். நம்ம அடுத்து தான் கேப் ரோடுன்னு நினைக்கிறேன். அப்பா பண்ணிட்டாங்க. ஸோ மூணாருக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வருது. இன்னும் மிஸ்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஐயோ வேறு லெவலில் அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. என்ன சடனாக கீழே இறங்கி தாங்க இருக்குது. மலை இவ்வளோ ஹில்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. பட் நம்ம இன்னும் கீழே இறங்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் தேயிலை அங்கே வரைக்கும் இருப்பாருங்க. பாருங்கள் தேயிலை தோட்டத்தை பூரா தேயிலை பறித்து வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன், வர முடியாது ரோட்டில் பூரா ஃபேக்ட்ரி உங்களுக்கு தேயிலை ஃபேக்ட்ரி. மேலேருந்து பிடிங்கி கீழே போட்டுருக்காங்க கட்டி. ஸோ அவங்களாம் டீ அப்படியே இலையை போட்டு காய்ச்சி குடிச்சுவாங்க. நேச்சுரல் டீ. ஃப்ரண்ட்டில் பாருங்க, அப்படியே இன்னும் கண்ணு அங்கே தான் போகுது. நான் ரோட்டையும் பார்க்கணுமே. நான் ரோடு வளைஞ்சு போகுது. லைட்டாக மிஸ் ஆனால் டிச்சுக்குள்ளே போயிடுவோம், இல்லைன்னா ஆப்போசிட் லைனுக்கு போயிடுவோம். அப்பா இங்கே வாங்க, என்ன சொல்கிறது, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. வந்துட்டாங்க பிரியங்கால் எஸ்டேட்டா போடுமா இதே. அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தாங்க ஞாபகம் வருது. இதெல்லாம் பார்த்தாங்க பாருங்க. இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து அனுபவிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். என்ன ஓவராக பில்டப் பண்ணுறானே, ஓவராக பேசுகிறானே அப்படின்னு பேசக்கூடாது. நேரம் வந்து பாருங்கள்.
இந்த சில் கிளைமேட்டுக்கும் அந்த காற்றுக்கும் இந்த ஒரு நேச்சுரல் வியூக்கும் செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்களேன். நீங்கள் மொபைலில் பார்க்கும்போதே எப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்போ நேரில் வந்து அனுபவிக்கும் போது. தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இல்லைங்க, நம்ம கேரளாவா, அதே மதுரை மக்களுக்கு ரொம்ப கிட்ட. கால் வருதுங்க, கால் வருதுங்க, சரண ஏறுங்க. வியூ பாயிண்ட், நல்ல வியூ பாயிண்ட் வாங்க. சரி நின்று பார்க்கலாம், நின்று பார்க்கலாம். எல்லாமே அனுப்பிக்கணும், எல்லாமே அனுப்பிக்கணும். நினைக்காம போகக்கூடாது. ஓ மை காட், இங்கே பாருங்க மிஸ்ட்டு போகிறத பாருங்க. வர பாருங்க பாருங்க. ஃப்ரண்ட்டில் வியூவை பாருங்கள். அப்பா, வாட் இஸ் திஸ் யா? பாருங்க வியூவை. அந்த சூரியன் ஒன்று இருக்குமே, காணாம கடைசி வரைக்கும். அந்த பேக் சைடில் செம்மையாக வியூ இருக்குமா, மக்கள் எடுக்கிற வீடியோ. ஐயோ பாருங்க, மேகம் அந்த போயிட்டே இருக்காங்க, நகன்ட்டே இருக்காங்க மேகம். ஃபஸ்ட்டு ஸோ மழை தூர ஆரம்பிக்குதுங்க. ஸோ மழை பெஞ்சிருக்கு தெரியுதா, ரோட்டில் ஈரமாக இருக்குதுங்க. இன்னுக்கு வியூ பாயிண்ட்டை பாருங்கள். ஐயோ ஐயோ, இங்கே பாருங்கள் மிஸ்டேக்கில் நான் வந்த பாதையுமே தெரில வருங்க. செம்மையாக இருக்குல்ல. நேரம் வருமா நேரம் பாருங்க மிஸ்ட்டு போகிறத. இங்கே வரு இன்னும் மேலே பண்ணோம். சார் எதை எடுக்கிறது எதை அவாய்ட் பண்ணுறேன்னு தெரிலங்க, அவ்வளோ செம்மையாக இருக்குது. இங்கேங்க ரெக்கார்ட் பண்ணுறேனே. டெய்லியே பாருங்கள். வாங்க பாருங்க, ஸ்ப்ளெண்டர் அதில் ஏறாங்கடா. லடாக் போயிருக்கேன் எக்ஸலில் ஆறாங்க.
இங்க பாருங்க, ஐயோ மேகத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் நம்ம, மேகத்துக்குள்ளே. இதுக்கே நம்ம இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறோமே, லடாக் இந்த மாதிரி பனிப்பாறைகள்லாம் போனால் எப்படி இருக்கும்? ம் இங்கே பாறை வரும். வாவ், இந்த தண்டி பாக்கடா, விழுந்து இடம் ஆகும், விழுந்தா கீழே போய் தான் நிற்கும். ஆஹா மழை வருதே காய்ஸ், மழை வந்துருச்சு காய்ஸ். தூறல் விழுகுது. அந்த பிளாக் ஃபாகாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் தான் மழை பெய்யும். அதாவது கருப்பு மேகங்கள் மேலே பாருங்கள், காதெல்லாம் கப்புன்னு அடைக்குது. சூரிய நெல்லி, மூணாறு, தேவிக்குளம். முன்னுக்க பாருங்க, ஐயோ தண்ணியை பாருங்க. ஐயோ கை திருறே தெரிய மாட்டேங்குதுடா. ஆஹா மழை வருதே. மழை தான் வருது. இங்கே பாருங்க நண்பர்களே, அந்த சாரல் அடிக்குதா, இந்த ஃபால்ஸோட சாரல். மழை பெய்யலையா? வரும் இழந்து வர்ற பாரு. பாட்டுறான் வண்டியை, கடா போகிறேன். இதே மாற்றி மாற்றி போவாங்க. ஐயோ நான் இதை பார்க்கலையே, ரீல்ஸ் பார்த்துருக்கேன். நான் எதுவும் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். நான் எதிர்பார்க்கலாம். மழை பெய்யுதா சாரல் பெய்யும்? மழை பெய்யுதா? காய்ஸ் பார்த்தாச்சு, கிளம்புறோங்க. ரெண்டு ஜீப் வருதுங்க. போகிறாங்களா போயாடா? ஸோ அடுத்து நம்ம ஸ்டாப்பு கேப் ரோடு தாங்க. கொடுக்க பையனா ஒரு ஆளுக்கா? இருக்கும். வரேன், எங்கே பார்த்தா தண்ணியாக தாங்க இருக்குது. குட்டி ஃபால்ஸ். ஐயோ செம்மையாக குளிருது, அதோட மழை வேற. இங்கே பாரு, இங்கிட்ட பாரு, அவ்வளோ விளையாடுறேன், ஒன்றுமே தெரியலடா. ஓகே, வியூ செம்மையாக இருக்குங்க. புறமே ஃபாகு தாங்க, செம்ம டேனிங். இங்கே பாருங்க.
வியூ பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பக்கம் சிட்டி இருக்குங்க, ஆனால் ஃபால்ஸாக இருக்குன்னு தெரில எதுவுமே. வியூ பாயிண்ட் இங்கே பாருங்கள், எதுவுமே தெரியல. போடவா போயிடவா? வியூ பாயிண்ட் இருக்கானே, எதுவுமே தெரில. நான் லைட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, பூரா மிஸ்ட்டு தாங்க இருக்கு. பாருங்களேன், மிஸ்ட் காராக போய் நான் மாட்டியும். பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்க அங்கே குழந்தைங்களுக்கு. பாருங்க, ஐயோ நம்ம வந்து காராக போகுதுங்க மிஸ்ட்டு. போய்ட்டு வாங்கிக்கிறேன். இந்த இடத்த விட்டு போகவே மனசு வரல. இங்கே பாருங்க, மிஸ்ட்டு செம்மையாக இருக்குது. மேலே மரங்கள் எதுவுமே தெரியல. பாருங்க காய்ஸ், இந்த கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே, வேறு லெவலில். ஆனால் எதுவுமே தெரில. ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குங்க. ஒரு இடத்த பார்த்து முடிச்சாச்சு, கிளம்பலாங்க. பட் இந்த பிளேஸை விட்டு போக மனசே வரலைங்க. மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க, முன்னுக்கு பாருங்கள் மிஸ்டர். ரைட் ஆன் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்க, ஐயோ இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, மாட்டி விட்டாங்க. வேறு லெவலுங்க. மிஸ்டுக்குள்ளே போக போகிறோம். வீடியோலேயே பார்த்து ரசித்த ஒரு இடத்த நேரில் பார்த்து ரசிக்கிறாமே. சரி, வீடியோ முதல்ல கிளியராக காண தெரிலங்க. எவ்வளோ வருமா? நல்லா இருக்கு. ஜீசஸ் ஒன்லி காட். ஜோர் முன்னுக்க கரும்பு. ஐயோ ஒன்றுமே தெரியலையே, கையில் நடுங்குது. போட்டிருக்கேன். நண்பர்களே, ஏதாவது தெரியுது கேமராவில்? இந்த பக்கம். ஐயோ, அப்படியே இந்த பக்கம் வந்துட்டாங்க கைஸ், மாலைக்கு இந்த பக்கம். ஐயோ ஒன்றாங்களே பாருங்க. அதாவா கேப் ரோடு, அதாவா கேப் ரோடு. வீடியோ எந்த அளவுக்கு வருதுன்னு தெரிலங்க. ஆனால் மலையூர் வாசி எப்படின்னு தண்ணி பட்டிருக்கானு தெரில. போய் ஃபுட்டேஜை பார்த்தா தான் தெரியும். சூடாக சாப்பிட்றோம், ஆனால் சூடு தெரியாது. சூடு தெரியாது, கையால் வரைச்சி விடுங்க தான். வெறுங்கல்லே ஒரு மரக்கூட்டமே இருக்குது, தெரியுதா? நான் எதுவுமே தெரில.
காடு இருக்குது, அது தெரியுதா அங்கில்? நடுவில் இருக்குது மரம் இருக்குது. மரக்காடு இருக்குது, ஆனால் ஒன்றுமே தெரில. ஒரு ஃபோட்டோ. ஆமாம், பாருங்க ஏதோ மேகத்துக்குள்ளார திருற மாதிரி இருக்கு. நம்ம இங்கிட்டும் மிஸ்ட்டு அங்கிட்டும் மிஸ்ட்டு. உள்ள போய் ஏதாச்சும் சாப்பிட்டு உள்ள போய் ஏதாச்சும் சாப்பிட்டு காமிங்க. போலீஸ் கால் நினைக்கிறாங்க. சவுண்டு ஆமாம் சார், இதான் பாருங்க. போங்க யாரும் போங்க. அடுப்பட்டி போட்டீங்க இப்போ பாயிண்ட் சார். நல்லா இருக்கும். மழை டைம் இருக்கு போகிறாமே. ஸோ இங்கே நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க டேம் பக்கத்தில் வரல. காய்ஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி டேம் இருக்கான். ஸோ அதில் தான் போய்கிட்ருக்கோம். இதான் சாப்பிட்டோம், நூடுல்ஸ் சாப்பிட்டோம். ஸோ கருது வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி கருதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ நம்ம உள்ளே போகல. நான் போட்டிங் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா வாங்குறாங்க ½ ஹவருக்கு. ஸோ அவங்க தான் உட்கார வச்சு ஓட்டுறாங்க. பெரிய போட்டிங் மாதிரி இருக்குது. கொடைக்கானல் மாதிரி நீங்களாம் ஓட்ட முடியாது. பெரிய போட் இருக்குது, ஒரு 20-30 பேர் சேர்ந்தோன்னா அதில் உட்கார வச்சுட்டு ஓட்டி கொண்டு போகிறாங்க. எக்கோ பேண்ட் மீன்ஸ் என்னன்னு தெரியலையே. இது டேமோட ஒன் சைடுங்க. நான் அங்கே நிறையா இருக்குது. நான் போகும்போது எனக்கு அந்த பிரிட்ஜை காமிக்கிறேன். நான் வரும்போது மழை பெய்யும், அதை காமிக்கலை. கிளாஸ் பாருங்க, மிஸ்ட்டு ஃபால்ஸ் ஆகுதுங்க. ஐயோ, மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு பர்ச்சேசிங் ப்ளேஸ் மாதிரி இருக்குங்க. மார்க்கெட் மாதிரி டாய்ஸு கீச்சன்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. உள்ளே போகலாம் அவ்வளோங்க. பாருங்க,
போமா எடி போட லாண்டியா அங்கே போட்டுறோமா ஜீப் நிற்கிறா எடுப்பாங்களா ஜீப்பை இந்த ஜீப் எடுப்பாங்கல்ல கிளம்ப வச்சுக்கிறோமா ம் வாசி தாங்க எக்கோ பாயிண்ட்டு நீங்கள் வந்து கற்றுனீங்கன்னா திரும்பி கேட்குமா உங்களுக்கு எக்கோ அடிச்சு அங்கே ஒரு ஆள் போயிட்டாங்க. அதனால இதுக்கு பேர் எக்கோ பாயிண்ட்னு கேட்குறாங்க. கேட்குதா? எனக்கு கதையை காமிச்சு நம்ம கேட்காது இன்னொருத்தவங்க கேட்குது. பொன்மணி நான் அங்கே இருந்துக்கிறேன். கேட்கல அவனை இது வாங்கலையா? இது வாங்கணும் பிஸியாக இருக்காங்களே காரடி பொம்மை என்ன பண்ண இதுதான் நம்ம பாலம் வாங்கி பாலம் அந்த எப்படி வாயலுப்பா எப்படி வராங்க எப்படி வாயலுப்பா காசு இருக்கும் காமிக்கிறேன் இல்லையா மக்களுக்கு சொருகின்றேன் வண்டி போக மாட்டாங்க இல்லைங்கண்ணா காலையில் இந்த புகையாக இருந்துச்சு எதுவுமே தெரியாமல் அந்த பிளேஸ் திரும்பி வரும்போது ஒரு மிஸ்ட் கூட இல்லைங்க. ஹோட்டல் கேரளா எங்கேயும் தெரியுங்க பாருங்க கண்ணு கட்டின தூரம் மலை தான் தெரியுதா அது ஃபுல்லாகவே மலை தான் அங்கே தெரியாது ப்ளூவாக இருக்கா பூராமே மலைகள் தான் பூராமே இதுதான் கேரளா அப்படியே மலை மலையாக இருக்கும் இது குட்டியாக சின்ன கிராமங்கள் தெரியுதா ஒரு கிராமம் இது வயக்காடுங்க வயல்வெளி இப்போ கேரளா ஃபுல்லுமே இப்படி தாங்க இருக்கும் பாருங்க அங்கே வரைக்கும் பூராமே மலை தாங்க போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க கேரளா வந்த வியூ பாயிண்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராக் கண்ணி போட்டிருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா புகை மாதிரி இருக்குங்க அது உள்ளே போக பயமாக இருக்குது பாருங்க எப்படிங்க உள்ளே தண்ணியாக இருக்குது தண்ணி வலிஞ்சிருக்கு இந்த உள்ள வரைக்கும் போகலாமா எனக்கு தெரியல தண்ணியாக போக பயமாக இருக்குது போயிடலாம் தண்ணி வருது ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே கொஞ்சம் சுத்தமாக இருக்கு தெளிவா தண்ணி தெளிவாக இருக்குண்ணா குடிக்கிறியா ஆமாம் மூலிகை தண்ணி குடிக்கலாம் தப்பு இல்லை குடிக்கலாம் குளிக்கலாம்
ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். கைஸ் ஆரஞ்சு மரத்தை பாருங்கள், பட் பழந்தாங்கல்ல ஒன்று கூட எல்லாத்தையும் எடுத்து போடணும். தோட்டம் பிஞ்சு தானே இருக்குது இதில் பழம்